Hi guys, I am vignesh. நார்மலாக நம்ம lofted bows யூஸ் பண்ணுவோம், பவுண்டரி bows யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் மாடலை கம்ப்ளீட் பண்ணுறது, இதை மேக்ஸிமம் நம்ம யூசர்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலான்னு கிளியராக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நான் செட்டில் பண்ணியிருக்கேன். இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸை ஃபஸ்ட்டு ஒரு பவுண்டரி bows யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல்ஸை கிளியராக பார்த்துக்கோங்க. இது பாயிண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸை ட்ரா பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்க் அண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பவுண்டரி போஸில் டைரக்ஷன்ஸ் ஒன்றில் காமனாக இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸை நம்ம பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை ப்ளேஸ் பண்ணுறோம். இது ஜென்ரலாக நம்ம ப்ளேஸ் பண்ணுறது தான், ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரீஜன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு சாலிட் பாடி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதிலே நான் லாஃப்டட் போஸும் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ் தான். இந்த க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸில் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஃப்டட் பாடி, ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட், இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸில் 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சாலிட் பாடி கிரியேட் பண்ணியிருக்கோம். பவுண்டரி போஸ்லேயும் சேமாக தான் இருக்குது, லாஃப்டட் போஸ்லேயும் சேமாக தான் இருக்குது. பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறது? இப்போ இங்கே நம்ம லாஃப்டட் போஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ். இதுவே இந்த சென்டர் ப்ரொஃபைல்ஸை இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு ஒரு காமன் ப்ரொஃபைல், ஒரு ஸ்ப்ளைனை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ஸ் அந்த சென்டர் ரீஜன்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸாக இருந்தது. இப்போ ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி ஒரு கர்வி ப்ரொஃபைல். இப்போது இந்த பிளேசஸில் நம்ம பவுண்டரி போஸும் யூஸ் பண்ண போகிறோம், லாஃப்டட் போஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லாஃப்டட் போஸ் யூஸ் பண்ணுறேன். ப்ரொஃபைல்ஸில் இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் பிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல், செகண்ட் ப்ரொஃபைல் அண்ட் தேர்ட் ப்ரொஃபைல். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வி டைப்பாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ் தான் அது. பட் ஆனால் அது கர்வியான ஒரு ப்ரொஃபைல்ஸ், ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணியே கவர் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு லாஃப்டட் போஸில் ஜென்ரலாக பாயிண்ட் டு பாயிண்ட்டு தானே பிளேஸ் ஸ்விட்ச் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஆனால் சாலிட் பாடி இங்கே ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை. ஒரு கொலைட் ஆன மாதிரி ஒரு இம்ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு கர்வியான ப்ரொஃபைல்ஸ் ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். அதை கம்பைன் பண்ண மாதிரி எப்படி ஒரு சாலிட் பாட்டை க்ரியேட் பண்ணுறது? இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு தான் பவுண்டரி போஸ். இப்போ பவுண்டரி போஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கா. டைரக்ஷன் ஒன்றில் காமனாக இந்த 3 ப்ரொஃபைல்ஸை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு இதோட பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்விட்ச் ஆன் ஆகிறது. இங்கே கர்வில் எந்த பவுண்டரிஸில் வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சா, இப்போ ஜஸ்ட்டு நான் செக் மார்க் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு சாலிட் பாட்டாக இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாடி, சென்டர் ரீஜனில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல்ஸ் தான். பட் இதை கம்பைன் ஆன மாதிரி எந்த விதமான ஒரு இம்ப்ராப்பராக இல்லாமல், கொலைட் ஆகாமல் ப்ராப்பரான ப்ரொஃபைல்ஸை பேஸ் பண்ணி எனக்கு சாலிட் பார்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் பவுண்டரி போஸ். ஏன்னா லாஃப்டட் போஸும் பவுண்டரி போஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே பவுண்டரி போஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வியான ப்ரொஃபைல்ஸ், ஒரு க்ளோஸ்டு பாடியாக இல்லாமல் ஒரு கர்வியான ப்ரொஃபைல்ஸ் ரீஜன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த பர்ஃபெக்ஷன்ஸை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ஸ்ப்ளைன் ப்ரொஃபைல்ஸ் ஒரு சிங்கிள் க்ளோஸ்டு ப்ரொஃபைல்ஸ். எந்த விதமான சர்க்கிள் ஆர்க் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல நான் சாலிட் பாடி க்ரியேட் பண்ணால் நான் பவுண்டரி போஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லாஃப்டட் போஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் பாடியாக க்ரியேட் ஆகாது. பார்த்தீங்கன்னா எந்த பவுண்டரிஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு டவுட்டபுளாக இருக்கும். அதுக்கு தான் லாஃப்டட் போஸை யூஸ் பண்ணாமல் பவுண்டரி போஸை பிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பவுண்டரி போஸ் தான் கரெக்டான ஃபீச்சர்ஸ். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு www.kaliru.in லேர்ன் பண்ணிக்கலாம்.